வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஜகதாம் குருவர்யம் தம் காமகோட்யதிபம் சிவம் ஸ்ரீ சந்திரசேகர யோகீந்திர தேசிகேந்திரமுபாஸ்மஹே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். எல்லோருக்கும் அனந்தகோடி வந்தனங்கள். நாம் எல்லோரும் பெரியவாளோட பீடாரோகண சதாப்தி வைபவத்தை கொண்டாடுறோம். சாதாரணமா சொல்லணும்னா, அவர் சந்நியாசம் வாங்கிண்டது, அவர் எல்லாத்தையும் விட்டது நமக்கெல்லாம் எவ்வளவு லாபம், அதை கொண்டாட முடியுமா இருக்கு. இதுதான் துறவியோட லட்சணம். அவன் தனக்குன்னு எதுவும் பிரயோஜனப்படாது, உலகத்துக்குன்னே இருக்கார், உலகத்துக்குன்னே பிரயோஜனமா இருக்கிறது தான் எதிகளோட லட்சணமா இருக்கிறதுனால அதை நாம கொண்டாடுறோம். இந்த சதஸ்ல மல்டி ஃபேசட்டட் அப்படின்பா, பன்முக தோற்றம் அப்படின்லாம் சொல்றாளே, நமக்கெல்லாமும் இருக்கு. மோர் தென் ஒன் ஃபேஸ் சொல்றோம். ஸ்டேஜில் தான் அப்படி இருக்கார், அவர் ஆத்துல வந்து பாருங்கோ அப்படிங்கிறோம். அது மாதிரி இல்லாத பெரியவாளோட குணங்களை பல கோணங்கள்ல பல விதத்துல அவர் எப்படி பெரியவராய் இருந்தார். எல்லோருமே சொன்னா பெரியவர்னு சொன்னா பெரியவர் தான், அவர்தான் அப்படின்னு. அதனால பரமேஸ்வரனுக்கு இந்த நாமா இருக்கு, மகதே தேவாய நமஹா அப்படிங்கிறது. மகான்கிற பதமே பரமேஸ்வரனை தான் குறிக்கிறது. அதே மாதிரி இது ஏதான பின்னால ஏதான சந்தேகம் வந்துட போறதோங்கிறதுனால போல இருக்கு, அவருக்கு இன்னும் பெரியவர்னாக்க இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிறப்பல மகா பெரியவர் அப்படின்னு. மகான்னாலும் ஒண்ணுதான், பெரியவர்னாலும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட பெரியவாளோட குணங்கள்ல பல விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் 2 நாளா. அவளை என்ன ஸ்வரூபம்னு சொல்றது, வேதஸ்வரூபமா இல்ல நாதஸ்வரூபமா இல்ல பெரிய அறிவு வித்யாஸ்வரூபமா, எந்த வித்தையில எடுத்துட்டா எந்த வித்தைகள்னு சொல்றது. அவர் என்ன ஒரு டாக்டர்னு சொல்றதா, இல்ல ஒரு இன்ஜினியர்னு சொல்றதா, ஒரு ஆடிட்டர்னு சொல்றதா, ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றதா, ஒரு சங்கீத வித்வான்னு சொல்றதா, இல்ல ஒரு சமயக்காரர்னு சொல்றதா, இல்ல ஒரு சாப்பாட்ராமன்னு சொல்றதா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொன்னா பெரியவர், மகா பெரியவர், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட அவளோட அந்த வைபவத்துல இந்த சமயத்துல ஹிஸ்டரி, கல்ச்சர், ட்ரெடிஷன் இதெல்லாம் பத்தி பெரியவாளோட அபிப்பிராயம் என்ன, இதுல அவளோட பெருமை என்ன அப்படின்லாம் பார்த்துட்டு வரும். ராகவன் சார் சொன்னார், பாலசுப்ரமணியம் சார் சொன்னார், அவள்லாம் சொன்னா ஹிஸ்டரி, ட்ரெடிஷன் இதெல்லாம் பத்தி. பெரியவா இன்னும் சொல்ல போனா பெரியவா சொன்னதுதான் ஹிஸ்டரி. சங்கர விஜயம் பெரியவா சொல்லியிருக்கா. சங்கரருக்கு 1000 வருஷமா 2000 வருஷமா 5000 வருஷம் எத்தனையோ சர்ச்சை எல்லாம் இருக்கு. அந்தந்த வாதத்தை சொல்றவா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் சொல்றா. ஆனா தெய்வத்தின் குரல்ல ஒரு பகுதி முழுக்கலும் சங்கமாவே இருக்கு. இந்த சங்கர விஜயத்துக்கும் மற்ற சங்கர விஜயத்துக்கு என்ன அப்படின்னா,
இந்த சங்கர விஜயம் பெரியவா சொன்ன சங்கர விஜயம் தான் ஆட்டோபயோகிராஃபி. என்ன அழகா இனிமே வாத பிரதிவாதங்கள்லாம் அடுத்த வாழே பண்ண வேண்டாம், அவரே பண்ணிவிடுவார். முதல்ல அடுத்த வாளுக்கு சந்தேகம் வராதவாளுக்கு சந்தேகத்தை எழுப்புவர், எழுப்பி அதுக்கு சமாதானம் சொல்லுவா. அதெல்லாம் பார்க்கறதே என்ன ஒரு நிர்மலமான ஒரு ராகத்வேஷம்ங்கிறது துளிக்கூட இல்லாத லவலேஷம் ஒட்டாத ஒரு வஸ்து அப்படின்னா பெரியவாளைத்தான் சொல்லலாம். எந்த ஒரு விதத்தையும் சங்கரரை பத்தி சொல்றதே சொல்றா. கணபதி அண்ணா ரொம்ப ரசிப்பர். கணபதி அண்ணா என்ன ஒரு சங்கராச்சாரியார் மடத்துல இவரே சங்கராச்சாரியாரா உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா சங்கரரை பத்தி சொல்றதே சொல்றா, இனிமே இந்த பிலாசபிக்காக அப்படியே அவள்கிட்டெல்லாம் கூட்டம் ஓடி போயிடல. என்ன சாதாரண ஜனங்களுக்கு, கூட்டம் கூடுற ஜனங்களுக்கு பிலாசபியை கண்டுதா? வெறும் கை தட்டுறதுக்கு விசில் அடிக்கிறதுக்குன்னு வர கூட்டம், மயங்கி நிற்கிற கூட்டங்களுக்கு வேற உணர்ச்சி பூர்வமா கூட்டம் கூடுற இடத்துல அங்க அறிவுக்கு எங்க வேலை வந்தது? அதனால அப்படிலாம் கூடியில அவளோட அந்த ஆச்சார அனுஷ்டானம், சீலம், ஒழுக்கம், அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை பார்த்து கூட்டம் போச்சு அப்படின்னு சொல்லுவா. யாருக்கான தைரியம் வருமா ஒரு சங்கராச்சாரியன்னு பீடத்தை வச்சுட்டு இப்படி சொல்றதுக்கு? அப்படின்னா என்ன ஒரு நேர்மை இருந்ததுன்னால், மனசு துணிவு இருந்ததுன்னால் அப்படி எல்லாம் சொல்ல முடியும். அவ உபன்யாசங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒன்னுத்தையும் திணிக்கணும், ஸ்தாபிதம் பண்ணினோம், நம்ம சொன்னதை எல்லாரும் ஏத்துடணும் அப்படிங்கிறதே கிடையாது. அவள் இன்னும் மேட்ரு சுவாமிகள்னு இருக்க மடத்துல அவர் ரொம்ப இன்னும் அழகா சொல்லுவார். பெரியவாள்கிட்ட இன்னொரு பெரிய குணம், எங்க தப்பு நடந்தாலும் திருத்த மாட்டா அப்படிம்பார். ஏன்னா தப்ப திருத்த போய் உள்ளதும் போயிடும். ஏதோ பண்றதானு தப்பாவன சந்தியாவந்தனம் பண்ணி இனிமே ரைட்டா பண்ணுன்னா அதையும் போயிடும். அதே மாதிரி பெரியவாளுக்கு பிடிக்காத ஒண்ணும், நாஸ்தீகத்தை கூட ஒத்துப்பா, இந்த ரிஃபார்ம்னாலே ஓடுவா. இந்த ரிஃபார்மிஸ்ட் தான் என்ன பண்ணிவிடுவோம்னா, இவனை நாஸ்திகன்லையும் சேர்த்தி இல்லை, ஆஸ்திகன்லையும் சேர்த்தி இல்லை, இவன் சௌரியத்துக்காக எல்லாத்தையும் மாத்தணுங்கிறதுக்காக கிளம்புறான். இது என்ன ஆயிடும்னா, தானும் கேட்டு சந்திர புஷ்கரணியும் எடுத்த கதையா ஆயிடும். அதனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான்னா அவனாலையும் ஆபத்து இல்லை, இருக்குன்னு சொல்லி முழுக்க நம்பிக்கைன்னு அனுஷ்டானம் பண்ணனா அவனாலையும் நம்பிக்கை இல்லை. இருக்குன்னு இல்லாத இல்லைன்னு இல்லாத இந்த ரிஃபார்ம் பண்றேன்னு கிளம்புறவனை தான் டேஞ்சர் அப்படின்னு பெரியவா ரொம்ப சொல்லுவா அப்படின்னு திருப்பி திருப்பி மேட்ரு சுவாமிகள் சொல்லிட்டே இருப்பார். அத மாதிரி பெரியவாளுக்கு அவ்வளவு நேர்மை, அவ்வளவு நியாயம், அவ்வளவு துணிச்சல். எதனால அப்படின்னா அவ ஈஸ்வரனா இருந்ததுனால எதை கண்டும் பயம் கிடையாது, எதை கண்டும் வருத்தம் கிடையாது. ஐயோ இப்படி போயிடுத்தே நம்மளாம் அழறோம், கலி இப்படியே பிரவாகமா போயிடுத்து, ஆஹா ஓஹோ போயிட போறது அப்படின்னா. அதுக்கு பெரியவா சொல்றா, எல்லாரும் ஓன்னு குழல் ஒப்பாரி வைக்கிறோம், ஆனா எனக்கு என்னமோ அப்படி எல்லாம் பயமா படல. ஏன்னா புராணத்துல சொல்லியிருக்கு, கலி அந்தத்திலையும் விஷ்ணு யசஸ்ங்கிற சத்பிராமணனுக்கு தாமிரபரணி தீரத்துல பகவான் அவதாரம் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கு. அதுவே எனக்கு நம்பிக்கையா இருக்கு. அப்ப கலி அந்தத்திலையும் விஷ்ணு யசஸ்ன்னு ஒரு சத்பிராமணனானு இருக்க போறானோ இல்லையோ, அன்னி வரைக்கும் சத்பிராமணம் இருக்க போறது, வேதம் இருக்க போறது, யஜ்ஞ அனுஷ்டானங்கள்லாம் இருக்க போறது. இவ்வளவு பாசிட்டிவா எங்கேயான யாராலேனும் பார்க்க முடியுமா? அவ அகராதியில நெகட்டிவ்ங்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னும், யாருட்டையும் அவளோட தோஷத்தை நாம சொல்றோம், இந்த சுவாமி ரொம்ப கருணை உள்ளவர், அந்த சுவாமி கருணை உள்ளவர், எத்தனை தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு விடுவர், இந்த தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு அனுகிரகம். நம்மளோட இந்த மகா சுவாமியோட கருணை குணம் என்ன அப்படின்னா, இந்த சுவாமி கண்ணுல அவன் பண்ணின தப்பே தெரியாது, அப்புறம் தெரிஞ்சுன்னா அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு அனுகிரகம், இதுக்கு மேலெல்லாம் போறதுக்கு. யாரு வந்தாலும் ஒரு அயோட்ட அணு அத்தனை அவன்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை ஊதி 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 பெருசுபடுத்துவா. ஏன் சர்வசாதாரணமா நம்ம விளையாட்டா இல்ல, நம்ம சில சமயம் நம்மள அறியாத சொல்றதுலாம், இதோ ரமணன் இருக்கார், அவரை வச்சுட்டே சொல்றேன், ஷாத்தூர் ரமணன் பேரு, பாம்பே டைங்ல உத்தியோகமா இருக்கிற பரம பக்தர். இவாளுக்கு வேலூருக்கு பக்கத்துல ஷாத்தூர்னு இருக்கு, கலவைக்கு பக்கத்துல. அதுல ஒரு கிராமத்துல வீடு. இந்த வீட்டை ஏதோ அவர் உணர்ச்சி பூர்வமா என்ன விட்டார், பெரியவாளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டார். இத பெரியவா எவ்வளவு தெரியுமா சொல்லியிருக்கா, யாரு வந்தாலும் பெரிய டாடா பிர்லாட்ட கூட இவன் என்ன தெரியுமோ இல்லையா, எனக்கு ஒரு வீடையே கொடுத்துட்டான், என்ன இவர் வேலையா ரெஜிஸ்டர் பண்ணிட்டார்.
இல்ல என்ன ஏதானு செட்டிநாட்டு பங்களாவா கோடிக்கணக்கில் போறதா அப்படின்னா கொடுக்குறேன்னு தான் சொன்னார். இதை யார்கிட்ட சொல்லுவான்னா பெரிய கோடீஸ்வரன்ட்ட போய் சொல்லுவா. இவன் என்ன முதல்ல பண்ணா, எனக்கு ஒரு வீடையே கொடுக்குறேன்ட்டான், கொடுத்துட்டான் அப்படின்னு. அதுதான் அவளோட குணம். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, என்ன பாடுபட்டாலும் இவருக்கு தான் கொடுக்கணும், இவர்கிட்ட கொண்டு கொட்டணும் அப்படின்னு தோணும். அவள் காரியம் எல்லாமே சங்கல்ப மாத்திரம்தான். அவ நினைச்சு அந்த சங்கல்பத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன வேணுமோ அது எய்தாப்புல வந்துடும். அப்பேற்பட்டவ. அவளோட குணங்கள்ல இந்த ட்ரெடிஷன் அதை ரொம்ப காப்பாத்துறதுக்கு தான் அவளோட அவதாரமே. சங்கரரோட அவதாரத்தை பத்தி சொல்றது ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களை பிரதிஷ்டை பண்றதுக்காகவே ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்றா இல்லையா. அத மாதிரிதான் இந்த சங்கரரோட விஜயமும் இந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த அனுஷ்டானங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான். சம்பிரதாயம் இது ஏதோ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதான்ங்கிறது இல்லை, சம்பிரதாயத்துல வந்ததையும் விடமாட்டா. என்னோட உத்தியோகம் பண்ணியிருந்த டாஃபேல சீதாராமன் அப்படின்னு, இவாளுக்கு திருவாலம்பொழில் அப்படிங்கிறது சொந்த ஊர், திருவையாத்துக்கு பக்கத்துல இருக்கு. இவா இந்த ஸ்மார்த்தர்கள்ல அஷ்டசகஸ்ரம்ங்கிற வகுப்பை சேர்ந்தவா. இவ தாத்தா பேர் ராஜகோபால் ஐயர், இவ அப்பா பேர் ராஜகோபால் ஐயர், தாத்தா பேர் சீதாராம ஐயர். இவருக்கும் அதே சீதாராமன் பேரு. எல்லாருமா ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு தரிசனத்துக்கு வந்தா. சொல்லிகிட்டே இருந்தா, நீ அடிக்கடி போற, என்னை ஒரு தடவை அழிச்சுன்னு போங்க அப்படின்னு. எல்லாரும் போனோம். போனோன்னு திருவாலம்பொழில் சீதாராமையர் பேரம் வந்திருக்கார். அவர் சொன்னார், திருவாலம்பொழில் சீதாராமையர் பேரம் அப்படின்னு. அவ அண்ணா தம்பி 5-6 பேர் வரிசையா நிற்கிறா. இப்படி ஏற இறங்க முதல்ல பார்த்தா பெரியவா, தலையோட கால் பார்த்தான்னு சொல்றதோட மொரச்சா. இவர் நெத்தியே பார்த்துருந்தா. யாரு என்ன அப்படின்னா, திருவாலம்பொழில் சீதாராமையர் அப்படின்னா. உன் பேர் என்ன அப்படின்னா, சீதாராமன். உடனே அடுத்த கேள்வி, நீ திருவாலம்பொழில் சீதாராமையர் பேரங்கிற, ஏன் நெத்தியில வீவிதி இட்டு இருக்க அப்படின்னு. அவருக்கு தூக்கி அறிப்பட்டது என்ன, நாங்க ஸ்மார்த்தா அஷ்டசஸ்திரம். உடனே அவர் சொன்ன, நாங்க ஸ்மார்த்தா அஷ்டசஸ்திரம், அதனால தான் கேட்கிறேன் ஏன் இட்டு இருக்க அப்படின்னு. இல்ல சம்பிரதாயம் தானே அப்படின்னாரு. உங்க ஆத்து சம்பிரதாயம் கோபிச்சந்திரன் ஒட்டுக்கிறது தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வடமர்கள்ல தான், அதுவும் வடதேச வடமாங்கிறவாள்ல தான் கோபிச்சந்திரமே வழிய, அதுல கூட சோழதேச வடமாளா இருந்தாக்க விவிதி தான் இட்டுப்பா. அதுவும் அஷ்டசகஸ்திரத்திலாம் இந்த கோபிச்சந்திரமே கிட்டக்கே வந்தது கிடையாது. அப்படி இருக்க ஒரு அஷ்டசகஸ்திர குடும்பத்துல எங்கேயோ திருவாலம்பொழில் குக்கிராமத்துல கோபிச்சந்திரன் தான் இட்டுப்பா அப்படிங்கிறது. இதை யார்கிட்ட போய் கேட்டுக்க முடியும்னா, என்சைக்ளோபீடியான்லாம் சொன்னாலே அதுக்கு மேல தானே வார்த்தை இருந்தாக்க சொல்லலாம் பெரியவாள. கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா சமயத்துக்கு கால வாரினாலும் வாரிடும். அதுக்கும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இவ்வளவுதான், மெகாபைட்டு கிகாபைட்டு டெராபைட்டு ஏதோ தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பெரியவா பைட்னு வேணா சொல்லலாம். எதை வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணலாம், எத்தனை வேணாலும் பண்ணலாம், எனி டைம் ரிட்ரைவ் பண்ணலாம். அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இது. சொன்னா அவருக்கே ஷாக்கா இருந்தது, என்ன நம்ம வீட்டுல இப்படிதானா அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, உங்க ஆத்த வழக்கம் அப்படிதான், அதனால இன்னுமே அப்படியே இட்டுக்கோ அப்படின்னா. உடனே அடுத்தது, ஆமா உங்க ஆத்துல ஒரு சிவ பூஜையும் ராமரும் இருக்குமே, அது எங்க இருக்கு அப்படின்னா. இத்தனாம் பெரிய ரிஷமம், இத்தனாம் பெரிய சிவ பூஜை, ராமர் இத்தனாம் பெரிய கிருப்பர். அவர் சொன்னார், சிவன் எங்கிட்ட தான் இருக்கு, ரிஷபத்தோட இருக்குமே இருக்கா? ஆமா அது மேலேயே தான் இருக்கு. எங்கிட்ட இருக்கு, ராமர் சேலத்துல எங்க சித்தப்பாட்ட இருக்கு அப்படின்னா. ஐயோ அதை ஏண்டா பிரிச்சேள் அப்படின்னா. முதல் அதை பிரிக்காத, ஒண்ணு பண்ணு, நீனும் உங்க சித்தப்பாவும் பேசிண்டு ஒன்னும் நீ இந்த சிவபூஜையை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து ராமரோட வெயி, இல்லையா அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு ராமரையும் வாங்கி உன்னோட சிவனோட வச்சுக்கோ. அவ 2 பேரையும் பிரிக்காதரா, சேர்த்து வச்சுக்கோ. அப்புறம் கடைசியா திருப்பி வான் பண்ணினா, இனிமே நீ கோபிச்சந்திரமே இட்டுக்கோ, க்ஷேமமா இருப்ப, போயிட்டு வா அப்படின்ட்டா. வந்தர். இவரோ சிவபக்தர்னா பரம சிவபக்தர். கட்டுக்கிட்ட ஆபீஸ்கே பெரிய அனந்தராம தீட்சர் மாதிரி ருத்ராட்சத்தை போட்டு வருவார். போட்டு வந்து விபூதி எட்டு வருவார். விபூதின்னா கையில வச்சுட்டு டிராயர்ல வச்சுட்டு சித்தைக்கு தான் அழிய அழிய கோட்டு கொடுக்குறாப்புல கொடுத்துட்டே இருப்பார். அப்படி விபூதி பைத்தியம் அவர்.
அப்படி இருந்தவருக்கு வீதி இட்டுக்காத கோபி இட்டுக்கோன்னா எப்படி இருக்கும்? இவருக்கு ஏன் இந்த பழக்கம் தெரியலன்னா, சின்ன வயசுலயே இவ அப்பாவும் காலம் ஆயிட்டா, அதனால ஆத்து பழக்கம் என்னங்கிறது அப்பா தாத்தா இல்லாதனால இவருக்கு தெரியல. இவர் 2 நாளைக்கு கோபி சந்திரன் விட்டுன்னு பார்த்தாரு, மனசு தாங்கல்ல. இது என்னமோ நெத்தி பாழநெத்தியாவே இருக்கிறாப்புல இருக்கு, அழுகியே வந்துடுத்தவருக்கு. உடனே வா, இப்ப நம்ம காஞ்சிபுரம் போகணும்னு கிளம்பிட்டோம். போனா பெரியவாள்கிட்ட போய் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நான் அந்த கோபி சந்தனத்தை மாத்தி வீதி இட்டுக்கலாமான்னு உத்தரவு கேட்க. பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், ஏன் உனக்கு என்ன அப்படின்னா, இல்ல பெரியவா சொன்னா, எனக்கு என்னமோ இப்படியே பழகி போயிடுத்து, இந்த வீதி இட்டுக்கலைன்னா என்னமோ வஸ்திரம் இல்லாத நிற்கிறாப்புல இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு துக்கமா இருக்கு, அதனால நான் என்னோட ஆசைக்கு வீதி இட்டுக்கிறேன், பெரியவா உத்தரவு பண்ணணும். உடனே பெரியவா சிரிச்சுண்டு, உன் ஆசைக்கு வேணா வீதி இட்டுக்கோ, ஆனாலும் சம்பிரதாயத்துக்கு ஒரு கோபியும் மேல தீத்திக்கோய. அதுதான் பெரியவா. ஏன் இப்ப ஒரு திருவாலம்பொழில் சீதாராமையர் குடும்பத்துல அவன் கோபி இட்டுண்டா என்ன, சந்தனம் இட்டுண்டா என்ன, வீதியை பூசிண்டா என்ன, ருத்ராட்சத்தை போட்டுனா என்ன, துளசி மாலையை போட்டுனா என்ன, நம்ம யாரானும் எந்த ஸ்பிரிச்சுவல் லீடனும் யாரானும் கவலைப்படுவோமா? அவர் ஒருத்தர் தான் கவலைப்பட்டார். ஏன்னா ஒரு சின்ன கோபியில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கூட போச்சு, அவன் நாளைக்கு ஸ்ராத்த ராக யஜ்ஞ தர்ப்பணத்திலேருந்து சர்வத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கோவிந்தா பண்ணிவிடும். அப்படி அப்படி காப்பாத்துவார் ட்ரெடிஷனை. இதுக்கு அர்த்தம் உண்டா? அங்கேருந்து ஒரு பெரிய தீக்ஷதர் வம்சம், என் பேரையே சொல்லலாம், பாபு தீக்ஷதர் தான். அவரோட புள்ள தாமோதர தீட்சிதருக்கு கல்யாணம் பண்றதுக்கு பெரியவாள்கிட்ட வந்து கேட்டா, பக்கத்திலேயே இன்னொருத்தர் பொண்ணு கல்யாணம் பண்ண கேட்டு இருக்கா. வந்தா அவர் இந்த பொண்ணுக்கே 30 வயசு ஆயிடுத்து. வந்து கேட்டா, அவ வடமா பிரேச்சரனை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டா, பண்ணேன் அப்படின்னுட்டா பெரியவா. இவருக்கும் ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வந்திருக்கு, ஆனா பிரேச்சரணம் இல்ல, வேற வடமா வந்திருக்கு. இவருடனே பார்த்தார், நல்ல வேளை அங்க உத்தர, ஏன்னா பெரியவா அந்த சப்செட்டை மாத்த கூட விடமாட்டா. அவருக்கு எய்தாப்புல வந்தவருக்கு சொல்லிவிட்டா, இப்ப நமக்கும் அதையே அப்ளிகபிள் பண்ணி அப்ளை ஆயிடும். நம்ம எல்லாம் சிலதெல்லாம் என்ன பண்றோம்னா, பெரியவா சொன்னானே நம்ம என்னமோ அத மாதிரி விட்டு போயிட போறது. அதனால இவர் நினைச்சிருந்தார், இவரோட டேர்ன் வந்தது. இது மாதிரி அவ சொல்றா உத்தரவா எனக்குன்னு. அவ என்ன அப்படின்னு முதல் கழிய மாட்டின்ட்டு அவர் உடனே விடமான், அப்ப படாது அப்படின்னு. இவரோ நல்ல இடம் விடப்படாதுன்னு பார்த்தா இது வேண்டான்னு விட்டார். மனசு வருத்தமா இருந்தது, ஏன் அவருக்கு மட்டும் சரிங்கிற நமக்கு எதுக்கப்படாதா? அதுக்கு பெரியவா சொல்றா, உனக்கு தோணலாம் அவனுக்கு விடமானோ பிரச்சனத்தை கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு படாதுங்கிறாரேன்னு தோணும். நான் ஏன் உனக்கு சொன்னேன் அவருக்கு சரின்னு உனக்கு சொல்லேன்னா, அவர் பாவம் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுத்து, கல்யாணம் ஆகுமான்னு காத்துட்டு இருக்கு. அதுல போய் இப்ப இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணமே ஆகாத இன்னும் தாமசமாச்சுன்னா ஒரு பெரிய ஸ்திரீ தர்மமே குறைஞ்சு போயிடுறதுக்கு ஹேதுவாயிடும். அதனால அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆனுமேங்கிறதுக்காக சொன்னேன். உனக்கு அப்படி இல்லை, சின்ன பையன், இந்த வரன்லன்னா இன்னொன்னு பார்க்கலாம், அதனால வரும். அதோட எப்பேற்பட்ட பரம்பரை 33 தலைமுறை ஆகித அக்னிகளா இருக்கள், அங்க போய் இதை மாத்த வேண்டாமேன்னு புது சம்பிரதாயம் வேண்டாமேன்னு சொன்னேன். அவ அதுதான் பெரியவா. இதுல என்ன, ஒரு நாளைக்கு சொன்னா, எல்லாரும் என்கிட்ட வந்து மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறா. என்ன கேட்டாக்க என் வாயால பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப பண்ணிண்டு வந்து எத்தனையோ பண்ணிண்டு வந்தவ நமஸ்காரம் பண்ணாலே அனுகிரகம், அப்படி பண்ணிண்டு வந்து என்னை கேட்காத பண்ணிண்டு வந்து நமஸ்காரம் பண்ணா அனுகிரகம் பண்ணுவேன். ஏன்னா என்ன கேட்டாதான் சொல்லலாம், என்ன கேட்காத வாழ்க்கை நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றத கேட்கிறவாளுக்கு சொல்றேன். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு உப்பு போறாத விஷயமா இருக்கலாம். இங்க கிழக்க வைக்கிறத மேற்க வச்சா என்னன்னா கூட, கிழக்க வைக்கணும்னா கிழக்கத்தான் வைக்கணும், மேற்க வைக்கணும் மேற்க, அப்படி ட்ரெடிஷனை காப்பார். அது என்ன, அப்படி துளி ரிலாக்ஸ் பண்ணினோம்னால் போறோம். இதுக்கு மேல நாம என்ன சொல்றோம், அந்த காலத்துல அப்படி இருந்தது, இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல மாத்தப்படாதா அப்படின்லாம் நாம சொல்லிக்கிறோம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பெரிய வசிஷ்ட வாமதேவாதி மனு முதலான தபோதனர்கள்லாம் பண்ணின சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் ஒண்ணுமில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்ல வாங்கி திங்கிற நாம வந்து ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமே, அப்படின்னா எவ்வளவு தைரியம் நமக்கு இருக்கணும்.
ஆனா அப்பேற்பட்ட வசிஷ்ட வாமதேவாதி மகர்ஷிகளுக்கு சமமான தபோதனரான பெரியவா ஒரு நாளும் துணியல்ல. செல்லமான பாட்டி நூரணி அனந்தகிருஷ்ண சஷ்யல்னு பெரிய மகாமக உபாத்திய, அவரோட பொண்ணு. அவ வந்தா ரொம்ப பெரியவாள்கிட்ட எப்பொழுதும் பிரியமா இருக்கும். பெரியவா அந்த காப்பி வேண்டாம், காப்பியை கண்டா அவ்வளவு கரிப்பா. இந்த காப்பி சினிமா அதெல்லாம் பெரிய அசுரனை பார்த்துட்டாப்புல பெரியவாளுக்கு இருக்கும். அந்த அம்மா சொன்னா பெரியவா காப்பி வேண்டாம் காப்பி வேண்டாங்கிறாளா. ஒரு நாளைக்கு வந்து சொன்னா, நானும் ஒரு வழியா பெரியவாசுரத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா. என்ன கேட்க ஆரம்பிச்சுட்ட நீ அப்படின்னா, காப்பியை விட்டுட்டேன். அப்பாடா போ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. உடனே அந்த அம்மா அடுத்தது, அது பார்த்தேன் முடியல இல்லாத, அதனால டீயை பிடிச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு. நமக்கா இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல என்னமோ சொன்னதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன் டீ சாப்பிட்றேன்னா கோவம் தானே வரும். பெரிய உடனே நல்ல வேலை போ, ஏதோ 2 எழுத்துலேருந்து ஒரு எழுத்துக்கான வந்தியே நீ, இன்னும் கொஞ்ச நாள், இதுக்கே 80 வருஷம் ஆயிருக்கு ஒரு எழுத்து தேயறதுக்கு, இந்த ஒரு எழுத்து தேஞ்சி நன்னா இருக்கட்டும் போ நீ. அதே மாதிரி இன்னொருத்தட்ட அவர்கிட்ட சொல்லவே சொல்லிட்டா, என்னால முடியாது ஒண்ணு காபி சாப்பிடாத இருந்து பாறேன் அப்படின்னா. காபி சாப்பிடாத இருக்க முடியாதுன்னா, அப்ப முடியலன்னா டீ வேணா சாப்பிடு அப்படின்னா. உடனே அடுத்த நிமிஷம் அமெண்ட்மெண்ட் ஆயிடுவேன்னா, வேண்டாம் வேண்டாம், இது இப்ப நான் டீ சாப்பிடுன்னு சொல்லிட்டேன்னா எல்லாரும் உடனே ஊர் முழுக்க நீ போய் சொல்லிவிடுவ, பெரியவாளே நான் டீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. இது டீ கம்பெனிக்கு விட பெரியவாளே ரெக்கமெண்ட் பண்ண டீன்னு யார் போட்டான்னா இங்கேனோ. அப்படி பயந்தா நிஜமாவே பெரியவா. இதெல்லாம் நம்பருமோ சர்வசாதாரணமா துணிச்சலா என்ன பண்ணிடணுமோ அத்தை பண்ணிடலாம் இத்த பண்ணலாம்னு சொல்றோம். பெரியவா அப்பேற்பட்ட பெரியவா எவ்வளவு பயந்தா அப்படின்னா, அதனாலதான் அவர் பெரியவராகவே இருந்துருக்கு. அதுக்கு கிட்டக்க யாரும் நெருங்க முடியாத பெரியவாளா இருக்கா. அப்பேற்பட்டவா ஹிஸ்டரி அந்த ட்ரெடிஷன்னா அப்படி மாத்தவே விடமாட்டா. ஒருத்தர் ராமநவமி பத்தி ஒரு பெரிய பக்தர் பெரியவாள்கிட்ட வந்திருக்கார். அவர் என்னமோ தெரியல, ராமர் மேல பக்தி இல்ல, கிருஷ்ணர் மேல என்னமோ நினைச்சுட்டு அவராவே விபரீதமா இருக்கவர். 4 நாளைக்கு இருந்துட்டு காலம்பர ஊருக்கு போறேன், பெரியவா உத்தரவு கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு. மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சா ராமநவமி. பெரியவா கிட்ட, ஏண்டா நாளைக்கு பொழுது விடிஞ்சா ராமநவமி எதுமா நீ ஊருக்கு போறேங்கிறிய, இங்க 4 நாள் இருந்த ஒண்ணு இருந்தா நாளைக்கு இருந்து ராமநவமி பூஜையை பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போகணும். இல்லையா இப்பவே ராத்திரியே கிளம்பி ஆத்துக்கு போய் ராமருக்கு ஆத்துல போய் ஒரு பூஜையை பண்ணும். இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ராமநவமியுமா 4 கிழமையுமா வண்டியில போயிட்டு இருக்கேங்கிற அப்படின்னு. ராமநவமி கோகுலாஷ்டமி அதெல்லாம் நான் ஒன்றும் வச்சுக்கல அப்படின்னு. உடனே பெரியவா, இது என்ன ரிஷிவஞ்சி மாதிரி விரதமா இது தான் எடுத்துக்கிறதா ஏன் அப்படின்னு. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா என்ன, எனக்கு ஸ்மிருதியில சொன்னதுதான், அதுல சொல்லாத்தெல்லாம் எடுத்துட்டே போறதா இருந்தா அப்புறம் இப்படி ஒன்னா ஆட் பண்ணிட்டே போயின்னு இருக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் முடிவே இருக்காது அப்படின்னு. இது சொன்னதோ இல்லையோ வந்து கொடுத்துக்கோம். ஓஹோ நீ இப்ப எல்லாத்தையும் ஸ்மிருதி பிரமாணம் வச்சுன்னு தான் எல்லாம் பண்ணுவையாக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சா. காலம்பரை ஏந்துன்னொன்ன பேஸ்ட் எச்ச பிரஷ்ல பேஸ்ட வச்சுன்னு பல் தேய்க்கிறியே, இப்படி பல் தேயின்னு எந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு அப்படின்னா ஆரம்பிச்சாயா. பல்ல தேய்க்கிற, பல்ல தேய்ச்சோன்னா காப்பி குடிக்கிற, காப்பி குடிச்சோன்னா முதலுக்கே மோசமா பிராமணன் உத்தியோகத்துக்கு போற, சம்பாதிக்க உடனே கிரைண்டர்ல மாவரைச்சு குக்கர்ல கேஸ்ல வாத்து இத ஹாட் பேக்ல போட்டு தோல்ல மாட்டிண்டு உடம்பு முழுக்கலும் பத்தா பண்ணிண்டு இத போய் இனிமே சூரிய சந்திரால இருக்கிற நாள்ல இருந்து ஆரம்பிச்ச எச்சலோட இருக்கிற டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட்டு இத்தனை எல்லாம் பண்ணிட்டு வரையன்னு ஆரம்பிச்சா. பல் தேய்க்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி பண்ற காரியம் வரைக்கும் சொல்லி லிஸ்ட போட்டு, இது எந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கோம் நான் படிச்சது இல்லை, அது எந்த ரிஷி சொன்னாரோ நான் கேட்டது இல்லை போட்டு புரட்டி எடுத்தா அவரை. இப்படி எல்லாம் நினைச்சுக்காத, என்னமோ ஸ்மிருதி பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம் எல்லாம் சொல்றீங்க, எதனால தெரிஞ்சது? சுவாமி இப்படி ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி இனிமே பிரமாணமா வச்சுக்கோன்னு சொன்னதுனால தானே தெரியறது. இப்படி பகவானோட அவதாரம்லாம் எதுக்கு? இந்த வேதத்தையும் தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் காப்பாத்தி கொடுக்கறதுக்கு தான் அவர் அவதாரம் பண்ணியிருக்காரு வழிய. அதனால அப்படி ஏற்பட்டவரோட பிறந்த நாள அவதார தினத்தை கொண்டாடுறதுதான் நமக்கு ஸ்ரேயஸ் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு உதாரணம் சொன்னா, ஒருத்தன் இருந்தான் சங்கீதத்தை பத்தி ஏபிசிடி ஒன்னும் தெரியாது, எதேச்சியா மியூசிக் அகாடமி வாசல் வழியால சாயந்தரம் இப்படி போனான். போறதே யாரோ நல்ல வித்வான்
கச்சேரி பண்ணிட்டு இருக்கார். இவன் போறதே எதேச்சும் என்ன பண்ணார், அவர் எப்போ வருவாரோன்னு பாடின்னு இருக்கார். இந்த கச்சேரியிலேயே துக்கடாதான் ரொம்ப நன்னா இருக்கும் கடைசியில போக போக. ஏன்னா எல்லாரும் ரசிக்கிறப்பல இருக்கும். நீங்க 3 மணி நேரம் உட்காந்து ராகந்தானம் பல்லவி பாடினா எத்தனை பேர் கேட்க முடியும்? இதே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு 4 துக்கடாவை பாடினா அத்தனை பேரும் அப்படியே நின்றுடுவா. அத மாதிரி கேட்டா ரொம்ப நன்னா இருந்தா, ஐயோ இப்படி பாட்டுனா கச்சேரினா இவ்வளவு நன்னா இருக்குமா, இன்னும் 2 கேட்கலாம் நினைச்சுன்னா பவமானன்னு விட்டுறவர். இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது, ஆஹாஹா இப்படி பாடி இருக்கு, இவ்வளவு நன்னா இருக்கும் போல இருக்கு, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. உடனே நாளையில இருந்து ஹிந்துவை பார்த்தான், இவர் எங்க பாடுறாருன்னு. இவர் போற சபாக்கெல்லாம் போக ஆரம்பிச்சான். ஆரம்பத்திலேருந்து கச்சேரி கேட்க ஆரம்பிச்சான். முதல்ல ராகம் புரியல, தாளம் புரியல, ஒன்னும் புரியல. ஆனாலும் இப்படி ஆரம்பிச்சது போக 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 அவர் கச்சேரிக்கு போய் இந்த கேள்வி ஞானம் வளர்ந்து, அப்புறம் சங்கீதத்துல ருச்சி வந்து, அதுக்கப்புறம் அவர்கிட்டயே பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சு அப்படின்னு தோணி கத்துண்டு இவன் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அத மாதிரி சின்னதா ஒரு ராமநவமியில ஆரம்பிச்சுட்டு பின்னால வாஜபேயாதி யாகங்கள் பண்ணி நிக்ஷேமமா இருப்ப பண்ணு. அதான் அவ அப்படி காப்பாத்தி கொடுத்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு கலாச்சாரம், ட்ரெடிஷன், அது இது எல்லாரும் பேனர் போட்டு அடிச்சு மக்களமா கொண்டாடுறோமே. இத்தனைக்கும் ஒரே மூலம் ஆணிவேர் நம்ம பெரியவா தான். இந்த 21ஆம் நூற்றாண்டுலயும் 20ஆம் நூற்றாண்டுலயும் இன்னமும் ட்ரெடிஷன் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, குடுமி இருக்கு, பஞ்சகட்டம் இருக்கு, மடிசாரை இருக்கு, எச்சல் இருக்கு, விழுப்பு இருக்கு, தீட்டு இருக்குன்னா சர்வ நிச்சயமா சொல்லலாம் அந்த பிரபு 113 வருஷத்துக்கு முன்னால பிறந்தனாலதான். அது இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாது. இதுவும் நியூ ஜெர்சியா இருக்கும், நியூயார்க்கா இருக்கும், இல்ல சிட்னியா இருக்கும். அதுதான் அவ பண்ணின காப்பாத்தினது பெருமை. அப்ப ஏற்பட்ட பெரியவா ஹிஸ்டரி அப்படின்லாம் சொன்னா இருக்கும். ஹிஸ்டரியில இந்த ஆங்கிள்லாம் கூட ஒரு விஷயத்தாமான்னு பெரியவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரியவாளோட ஆதிசங்கருக்கு ஏற்கனவே இவர் இந்த வருஷம் பிறந்தாரா அந்த வருஷம் பிறந்தாங்க, இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு பெரிய ஒண்ணும். இவர் எந்த ஊருக்காரர் தெரியுமோ அப்படின்னு. என்ன காலடிக்காரர் இல்ல இவர் தஞ்சாவூர்காரர். ஆதிசங்கர் தஞ்சாவூர்காரரா? அதுக்கு சொல்றா, இப்படி தோணித்து இந்த கேரள சம்பிரதாயத்துல இல்லாத பேரா அவ அப்பாவுக்கு இருக்கு சிவகுருன்னு யோஜனையாவே இருந்தது. எனக்கு மனசுல ஓடிண்டே இருந்தது. அதுல இந்த சிவகுருங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே நான் இப்படி பல ஊருக்கெல்லாம் பொறுத்தி பார்த்தேன். எந்த ஏரியா சில பேர்லாம் சில ஏரியால தான் இருக்கும். இனிமே இந்த ஏகாம்பரம், காஞ்சி, இந்த தொண்டை மண்டலத்துல தான் இருக்கும். அருணாச்சலம் தான் இருக்கும். கும்பேஸ்வரன் காஞ்சிபுரத்துல இருக்க வச்சுக்க மாட்டா, ஏதோ கும்போணத்துக்கார. அத மாதிரி அந்தந்த ஏரியாலேயே இருக்கும். அப்படி பார்த்துட்டே பார்த்தா இந்த கும்போணத்தை சுத்தியே சிவகுருங்கிற பேர் நிறைய. இது எல்லா வர்ணத்திலயும் இருந்தது. சிவகுரு தீட்சதர்ல இருந்து ஆரம்பிச்சு சிவகுரு இருந்து முதலியார்ல இருந்து அத்தனையும் சிவகுரு வந்தது. அப்புறம் தான் பார்த்தேன், ஓஹோ இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ சிவகுருநாதர் இருக்காருன்னு. அப்புறம் போனா கும்பகோணத்துக்கு தென்கிழக்க சிவபுரம்னு ஒரு இருக்கு. அந்த ஊர் சுவாமி பேர் சிவகுருநாத சுவாமின்னு பேரு. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓஹோ இந்தூர்காரர் தான் போல இருக்கு நம்ம ஆச்சாரியோட பூர்வீகம் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதை வியாக்கியானம் பண்றா. கேரள உற்பத்திக்கு போய் பரசுராமரால எப்படி கேரளா உற்பத்தி பண்ணப்பட்டது, அப்படி உற்பத்தி பண்ணி இவர் புதுசா லேண்ட உற்பத்தி பண்ணியாச்சு. அங்க ஜனங்கள்லாம் பண்ணணுமே வரணுமே. அதனால தமிழ்நாடு, ஆந்திரா வேத படிச்சவாளெல்லாம் அந்தணர்கள்லாம் அழிச்சுன்னு போய் அங்க குடியேற்றினர். அப்படி போன பல குடும்பங்கள்ல ஒண்ணுதான் ஆச்சாரியோட பரம்பரையும் சேர்ந்தவா. அவ இந்த சிவபுரத்திலே போனவா. இந்த ஊர்க்காரெல்லாம் அங்கங்க போய் அந்த ஊர் அந்தந்த சம்பிரதாயத்தை அப்படியே வச்சிருந்தா. அப்படி முதல்ல சிவபுரம்னு சொல்லக்கூடிய கேரளாலே இருக்கிறது திருச்சிவ பேரூர் அப்படின்னே பேரு. அதுக்கு விஷாச்சலம்னு பேரு. அதுக்கு உடனே அதுல சப்கதையெல்லாம் வேற பெரியவாழ்கிட்ட வரும். ஒரு விஷயம் நேர மெயின் பாயிண்டோட நிற்காது. பல நதிகள் சேர்ந்து ஒரு பெரிய அல்லவாயிராப்புல பண்ணுவா. அங்க உள்ள சுவாமி வடக்குநாதன் பேரு. ஏன் வடக்குநாதன் பேர் வந்ததுன்னா, இந்த சுவாமி இருக்கிற
பேர் என்ன, விஷாச்சலம்னு பேரு. இந்த விஷத்துக்கு பேரு விஷவ, தமிழ்ல விடைன்னு பேரு. இந்த விடை குன்று, விஷாச்சலம்னா விடை குன்று. இந்த விடை குன்றுல இருக்கிற நாதன் விடைநாதன், விடக்குநாதன் சொல்லி அது மலையாளத்துல வடக்குநாதன் வந்துடுத்து. நார்த்தும் இல்ல சவுத்தும் இல்ல. அப்படி இல்லாம முதல்ல அங்க இருந்தவா அப்புறம் ஆச்சாரியாரோட அப்பாத்துக்கு நேர காலடிக்கு போயிட்டா போல இருக்கு. அதனால தன்னோட ஊர் சம்பிரதாயம் குலதெய்வத்தை மறக்காத வித்யாதிராஜர் பேரை வச்சிருக்க சிவ அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் நம்பூரை சேர்ந்தவர் தான். அவ ஊருக்காரான்னு சொல்லிக்கலாம், நம்மளும் நம்ம ஊருக்காரான்னு சொல்லிக்கலாம். இப்படி ஒரு சங்கர விஜயம் எங்கேயானு சொல்ல முடியுமா? பெரியவாளால அப்படி ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணார். எந்த ஊரு அப்படின்னு. ஈரோடு. அப்படி அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேரு அப்படின்னு நம்ம பேச்சவனா கேட்கணும். நீ அந்த ஊர்ல கோவில் இருக்கா அப்படின்னு. நீ போற வழக்கம் உண்டா? உண்டு அப்படின்னு. சிவன் கோவில் இருக்கோ? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். சுவாமி பேர் என்ன அப்படின்னு. இது கேட்டோன்னா மறந்து போயிடுது. பெரியவாள்கிட்ட மட்டும் என்ன அப்படின்னா, நன்னா ஞாபகம் இருக்கிற விஷயமும் பெரியவா கூப்பிடுறானாலே முக்கால் வேடும் டவுன் ஆயிடும். இன்னும் கிட்டக்க போனோம்னா முழுக்க பேர் என்னன்னாலே திருன்னு முழிப்போம். சார் உங்களை தான் கேட்கிற, உங்க பேர் என்னன்னு சொல்லணும். அப்படி மறந்து போயிடும். இவர் சொன்னோன்னு பேர் சொல்லத்துல அது என்னமோ ஒரு வினோதமா இருக்கும், புதுசா இருக்கும் அப்படின்னா. என்ன புதுசா இருக்கும் தெரியலையே, தெரிஞ்சாதான் நாங்களே சொல்லியிருப்போமே. ஒரு மாதிரி வரும் அப்படின்னர். ஏதோ ரத்னகிரீஸ்வரர் கபாலீஸ்வரன் டபக்குன்னு சொல்லிடலாம், மகாதேவன் சம்பு இதான் சொல்லலாம். உடனே பெரியவா கேட்டா ஆர்திர கபாலீஸ்வரோ அப்படின்னா. இது சொன்னோன்னு ஆமா ஆமா அதான் சொன்னேன், வினோதமா இருக்கும் ஆர்திர கபாலீஸ்வரர் அப்படின்னா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது அப்படின்னு. ஈரோடுன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆர்திர கபாலம், ஈர ஓடு. அதனால இந்த ஆர்திர கபாலி இருக்கிற இடம், அவர் சுவாமியே ஆர்திர கபாலியா இருக்காரு. அதனால அவர் இருக்கிற ஊரும் ஈரோட இருக்கு. அதான் பேரு. இப்படி யாருக்கான பேரு. ஒரு நாளைக்கு அலெக்சாண்டர் எந்த சுவாமி பேர், இது உலகத்திலே இல்லாத விஷயமா இருக்கு. அலெக்சாண்டர் எந்த சுவாமின்னா அவன் எங்கேயோ இருந்தவன், அவனை எந்த நம்பூர் சுவாமியை தான் ரத்னகிரீஸ்வர பேரை வேண்டின்னு வைக்க போறான். இதை சொல்றா சுப்பிரமணிய சுவாமியோட பேரம். அதுக்கு பிச்சு உதறி இருக்கா. இது எப்ப சொல்லியிருக்கான்னா, ஹைதராபாத்ல செகண்டராபாத்ல ஸ்கந்தகிரி கும்பாபிஷேகத்து பண்றது இதை சொல்றா. இதெல்லாம் சொல்லி எப்படின்னா, ஸ்கந்தன்கிறது பேரு. இந்த ஸ்கந்தன்கிறத சில பிரதேசங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு சொல்றா பெரியவா, ஒரு எழுத்தை கூட்டுவோம் குறைப்போம் ஏதானும் பண்ணி சொல்ற வழக்கம் உண்டு. இந்த ஸ்கந்தர் இஸ்கந்தர் இஸ்கந்தர்னு சொல்லுவா. ஏன்னா மெட்ராஸ்காரெல்லாம் ஸ்கூலுங்காத ஸ்கூலுங்கிறாளோ இல்லையோ, அத மாதிரி ஸ்கந்தரை இஸ்கந்தர் இஸ்கந்தர்னு சொல்றாளாம். இது செமிட்டிக் பாஷையில அங்க போறதே இந்த அல் சேர்த்தாக்க எல்லாத்துக்கும் தி மாதிரி அது பெரிய உயர்ந்தான பதமா சொல்றான். அதனால இந்த இஸ்கந்தருக்கு அல்ல சேர்த்து அல்யஸ்கந்தர் தான் அலெக்சாண்டரா எடுத்து அவனுக்கு சுப்பிரமணிய நாமாவா இருக்கிறதுனாலதான் போல இருக்கு. அவனும் பெரிய ஸ்கந்தன் மாதிரி பெரிய சேனாதிபதியா இருந்து நாட்டு உலகத்தையே ஜெயிக்கிறாப்புல இருந்தது. இந்த நாமாவோட மகிமை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கந்த உபாசனை பண்றவாள்லாம் இருந்ததுதான் ஸ்காண்டினேவியான்லாம் அந்த பேருக்கே வந்திருக்கு, இடம் வந்திருக்கு. அப்படி எல்லாம் சொல்லி அதுக்கு ரொம்ப விவரமா சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்த சிக்கந்தராபாத்தும் இந்த ஸ்கந்தனோட இருக்கிற இடம் தான். இந்த சிக்கந்தர்ங்கிறதும் ஸ்கந்தர்ல இருந்து வந்ததுதான். அது இஸ்கந்தர் மாதிரி, இது சிக்கந்தர், அவ்வளவுதான். அதனால இந்த சிக்கந்தராபாத்ல இந்த ஸ்கந்தனுக்கு ஸ்கந்தகிரி வரதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு அவ சொன்னா. உபன்யாசத்தை பத்தி பெரியவா உபன்யாசம்னா அவ உபன்யாசம் பண்ற பிரசன்டேஷன் அழகு இருக்கட்டும், அதுல இருக்கிற இந்த ஸ்டஃப் அழகும் அந்த ஆழமும் அகலமும் நீளமும் ஒத்துராலையும் கற்பனை கூட பண்ண முடியாது. இதுக்கு என்னமோ அவ மணிக்கணக்கா உட்காந்து ஸ்கிரிப்ட், நமக்கு ஒண்ணும் இல்லை, இங்க அரை மணி பேசணும்னானே காலம்பரையில இருந்து மூஞ்சி முன்னு இருக்கு, என்ன பேசுறதுன்னு. ஆனா பெரியவா என்னமோ காரியத்தை பண்ணிட்டுப்பா, வாரின்ட்டுப்பா, கொட்டின்ட்டுப்பா, எத்தையோ பண்ணிட்டுப்பா, பேசணும்னா தடார்னு உட்காந்துட்டு ஆரம்பிச்சாள்னா கொட்டி தீத்துடுவா. அப்படின்னா
அதுதான் சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, வால் அறிவன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நேர் 2 கை கால விளைச்சு ஒரு உருவம் உண்டுன்னா அதுதான் பெரியவா. அப்ப ஏற்பட்ட பெரியவாளோட வரலாறாகட்டும், இனிமே பூகோளமாகட்டும், ஜாகிரபி எல்லாம் பத்தி சொல்றதா இருந்தா ஆரம்பிச்சா போச்சு. பழக்கடை தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டா என்ன பண்ணார், கணபதி ஈச்சங்குடி கணேசையர் அவர் ரிட்டையர் ஆயிட்டு நான் இப்பவானும் பெரியவாளுக்கு ஏதானும் கைங்கரியம் பண்ணணும்னு இருக்கு, ஆட்சியா இருக்கு, ஏதானும் பெரியவா சொன்னா பண்றேன் அப்படின்னா, பெரியவா சொன்னா அவருக்கு ஈச்சங்குடி கணபதி கிரகாரம் ஊரு, நீ கணபதி கிரகாரம் பேருக்கியோன்னர், பேருக்கேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவ கும்போணத்திலேயே செட்டில் ஆயிட்டா. நீ கும்போணத்திலேயே தானே இருந்த? ஆமாம்னு. நீ உத்தியோகத்துல இருக்கிறதே தான் அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணு பண்ணு, இந்த கும்போணத்துல உள்ள பிள்ளையாருக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்ல அப்படின்னா, அதுக்கு 2 கிலோமீட்டர் விசினிட்டி வரைக்கும் ரேடியஸ் போட்டு இதுக்குள்ள அத்தனை உள்ள பிள்ளையாருக்கும் விடாத பண்ணு அப்படின்னு. இவர் சொன்ன, கும்பகோணமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பழகினது இல்லை, அதனால யாரான ஹெல்ப் பண்ணினா நான் போய் பண்ணுவேன், எனக்கு தெரியாது எத்தனை பிள்ளையார். உடனே பழக்கடை தியாகராஜையர்னு அவர் அங்க இருக்கார், நான் உனக்கு ஆளை ஏற்பாடு பண்றேன், அவரை விட்டு பண்ண சொல்றேன் அப்படின்னா. உடனே பழக்கடை தியாகுக்கு லெட்டர் போச்சு, இது மாதிரி ஈச்சங்குடி கணேசையர் ஒருவர், நீ அவருக்கு ஒத்தாசை பண்ணி எல்லா பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணி அனுப்பணும், சொல்லு அப்படின்னு. இவர் பார்த்தார், தியாகராஜையருக்கெல்லாம் ரொம்ப பழிவாழ்ட்ட பழக்கப்பட்டவர், அதனால இவரோட குணம் எல்லாம் நன்னா தெரியும். அதனால அப்போ ஒண்ணுமே சாமான வாங்கிட்டு பிள்ளையார தேடின்னு போகப்படாது அப்படின்னு என்ன பண்ணார், 2 நாள் முன்னாலேயே இவர் கும்போணத்துல 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எல்லா பிள்ளையாருமே லிஸ்ட் எடுத்து நோட்டை எடுத்துட்டு மேல கோடியில 2 பிள்ளையார், கீழே கோடியில 3 பிள்ளையார் எல்லாத்தையும் போட்டு வரிசையா லிஸ்ட் எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற பிள்ளையார் வந்தது. பெரியவா உத்தரவு, மரத்தடியிலயோ குளத்தடி எங்க இருந்தாலும் விடப்படாது, எல்லாருக்கும் பண்ணிவிடணும் அப்படின்னு. போனாயா, இவர் போனார், எல்லாரும் 2 வேனை வச்சுட்டு 2 குறுக்களை அழிச்சுட்டு எல்லாம் போய் பண்ணியாச்சு. பண்ணிட்டு உகாருங்கிற இடத்துல இருக்கா, தூக்கிண்டு போனா பிரசாதத்தை. ஈச்சங்குடி கணேசையர், அவர் சம்சாரம், பழக்கடை தியாகராஜன், நோட்டு எல்லாம் போச்சு. வந்தது, இவாளுக்கு ரொம்ப திருப்தி, அப்பா ஒரு பிள்ளையார் இத்தனை பிள்ளையார் இருக்குன்னே தரிசனம் பண்ணவே பார்த்தமேன்னு எல்லாம் பண்ணினார். பெரியவா, எல்லா பிள்ளையாரும் விடாத பண்ணினியா? அதெல்லாம் விடாத பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே இவர் தியாகராஜன் சும்மா இருக்கக்கூடாதோ, அதேதான் விட்டு போயிட போறதேன்னு தான் நான் 2 நாள் முன்னாலேயே போய் எடுத்து கணக்கெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டேன், சலடை போட்டு செழிச்சாச்சு அப்படின்னு. ஒரு பிள்ளையார் விடல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. இங்கு எந்தெந்த பிள்ளையார் அப்படின்னா, இதோ நோட்டு வச்சிருக்கேன், 300 ரூபாய் எழுதியிருக்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை தேரித்து அப்படின்னா, 300 சில்லற தேரித்து, 313. ஏண்டா இப்படி சலடை போட்டு செழிச்சு 313 தானே, 4 பிள்ளையார் மட்டும் என்னோட பாவம் பண்ணார், அவரை விட்டேன்னா. இன்னைக்கும் பழக்கடை தியாகராஜன் இருக்கார், இதை சொல்றதே அழுவர். அவ கும்போணத்தை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு, நமக்கு தினம் கும்போணம் அதுக்கப்புறம் எவ்வளவு மாறி போயிருக்கு. ஆனாலும் பெரியவா சொல்றா, இந்த 4 பிள்ளையார் எங்க கண்டுபிடிக்கிறது? இவரோ கும்போணத்திலேயே இருந்துட்டு இருக்கிறவர் தியாகராஜன். பெரியவா சொல்றா, இவர் சொன்ன எந்த பிள்ளையார்னு தெரியலையே, நாங்க சலடை போட்டேனே அப்படின்னு. உடனே சொல்றா, இந்த அரசலாத்தங்கரையில இந்த பொம்மநாட்டி காலேஜ் கட்டி இருக்காளோ இல்லையோ அப்படின்னு. ஆமா, அதுக்கு தென்னண்ட பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்கே, அதுக்கடியில ஒரு பிள்ளையார் அப்படின்னு. இவர் அந்த பக்கம் போகல. ஒண்ணு, ஆமா ஒண்ணு. உடனே இந்த கும்போணத்திலேருந்து கீழக்குட்டையூர் தாண்டினோன்னு சாமி மலைக்கு போற வழியில அந்த குடியான தெரு இருக்கோ இல்லையோ, அதுல ஒரு பிள்ளையார் இருக்காரு அப்படின்னா, அதுக்கு மேல சொல்றா, அவ ரொம்ப நன்னா பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவாளே, உனக்கு தெரியுமோ அப்படின்னு. பார்க்கல, விட்டு போச்சு. 3 2 ஆச்சு. இப்படி சொன்னாயா, கும்பகோணத்துக்கு கிழக்க 1, தெற்க 1, வடக்க 1, நடுப்புற 1, எங்கேயோ சொல்லி இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் விட்டு போச்சோ அப்படின்னு அவர் அழுதர். விட்டு போயிடுத்து அப்படின்ட்டு. அப்பதான் அவர் சொன்னார், இனிமே ஜியாகிரபி எல்லாம் பெரியவாளை அடிக்கிறதுக்கு ஒத்துராலையும் முடியாது. உடனே பெரியவா சொன்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ போய் இந்த 4 பேருக்கும் பண்ணிவிட்டு பிரசாதத்தை தூக்கிட்டு திருப்பி ஓடி வராத, ஒரு கடுதாசி மட்டும் போடு, பண்ணிவிட்டேன்னு போறோம். அதுதான் பெரியவா. இது ஏதோ கும்போணம் கொட்டையூர்னு தான் இல்லை, நீங்க எங்க போனாலும் சரி, கிரீக்கா இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, இட்டாலியா இருந்தாலும் சரி, நியூயார்க்கா இருந்தாலும் சரி,
17 14 லோகத்திலும் எந்த மூல முடுக்கா இருந்தாலும் ஜியாகிரபி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரே ஒரு ஆளு மகா பெரியவா தான். அப்படி பல விதத்திலையும் சொல்லுவா. இவா சமயக்காரன் சாப்பாடுன்னு எல்லாம் சொன்னேன், எல்லாத்திலையும் அப்படிதான் சர்வஜன். இவா ஆனதாண்டவரத்துல இருக்கா. ஒரே நிறைய கருணாக்கிழங்கு வந்துடுத்து. இந்த தஞ்சாவூர்காரெல்லாம் வயல்ல கருணாக்கிழங்கு, இந்த அதுவும் மார்கழி மாசம் மழை நாள்ல தான், கார்த்திகை மழைகள்ல நன்னாவே வரும். இந்த கருணாக்கிழங்கு மட்டும் நன்னா காஞ்சாதான் காராது, ஈரமா இருந்ததுன்னா நாக்க புடுங்கி எடுத்துரும். 2 மூட்டை கருணாக்கிழங்கு வந்துடுத்து. பண்ணுன்னா என்னத்தை பண்ணி யாருக்கு போறது? சந்தர்ப்பணையில் ஒருத்தரும் மடத்துக்கே சாப்பிட வர மாட்டா, ஃபிடில் தான் வாசிக்கணும். போட்டா ஆக மாட்டேங்குது. சமயக்காரர்கிட்ட கேட்டா எல்லாரும் நன்னா சாப்பிட்றாளா அப்படின்னு. என்னத்தை சாப்பிட்றது, வாயில போட்டாலே காடுறது. அதுக்கு பெரியவா சொல்றேன், நீங்க காராத பண்ணணும் அப்படின்னு. நான் என்ன காருன்னு சொல்றேன்னா அது என்ன காராத என்ன பண்றதுன்னு, நானும் கழனியில் போறேன், புளிய போத்துறேன், என்னவோ பண்றேன், ஆனாலும் காடுறது ஈரக்கிழங்கோலியும் ஒண்ணு. அதுக்கு பெரியவா சொல்றா, அந்த கருணாக்கிழங்க வேக பொறுத்தையே இந்த வாழைத்தண்டை வெட்டி போட்டு வேக விட்டுன்னு வச்சுக்கோ, காராத நன்னா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு. இந்த வாழைத்தண்டு வெட்டுறதுக்கு இனிமே வாழை மரத்தெல்லாம் வெட்டாத இருக்கிறதுக்கு சொல்றா, வாசல்ல கட்டியிருக்கோ இல்லையா வாழை மரம், அது அடியிலேருந்து ஒரு துண்டு வெட்டிக்கோயேன் அப்படின்னு. கட்டின வாழையும் வீணா போகாத இருக்கும், அடியிலையும் எடுத்துனாப்புல இருக்கும். ஐயோ, எக்கானமின்னா வேதபுரி சாஸ்திரிகளுக்கு ஒரு நாளைக்கு சமையல் சொல்லி கொடுத்தா. பெருங்காயம் போறல, அவர் பாவம் எல்லாத்தையும் உளருவார். பெருங்காயம் போறலன்னு பெரியவாளுக்காகவல ஏதோ வெயின்னா வச்சு கொடுத்தாத, அது பெருங்காயம் போறாது குழம்புக்கு ரசத்துக்கும் அப்படின்னார். துளிதான் இருக்கு அப்படின்னார். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, தனியா பிச்சு பிச்சு போட்டாதானே போறாது, நீ பருப்பு வேக போறதையே பெருங்காயத்தையும் அதோட வேக போட்டு விட்டுரு, ரெண்டுத்துக்கும் ஊத்தறதே கம்மனு வாசனையா இருக்கும். இதுதான் பெரியவாங்கிறது. இப்படி எந்த விஷயம் எடுத்துனாலும் சரி, பெரிய ஆத்தியாத்மிகமான பெரிய வேதாந்தமா இருக்கட்டும், ரொம்ப சர்வசாதாரண விஷயமா இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டர் அப்படின்னா ஒரே மாஸ்டர் இந்த ஜெகத்குரு தான். அப்பேற்பட்ட பெரியவாளை ஸ்மரிக்கிறதே நமக்கு ஆனந்தம் அப்படின்னா, இந்த ஆனந்தம் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கட்டும்னு சொல்லி அடுத்ததா இதுக்கு மேல என்ன பெருமை இருக்குங்கிறத சொல்ல போறா. அதெல்லாம் நாம கேட்க முடியுமா? எல்லோரையும் வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி பெரியவாளோட சரண கமலங்களை நமஸ்காரம் செய்வோம்.